பேராசிரியர் அருணன், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். உச்ச நீதிமன்றம் ஆளுநர் RN ரவிக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கு. இந்த உத்தரவு, மன்னிக்கணும், இந்த கருத்து என்ன உணர்த்துது முதற்கட்டமா? தொடர்ந்து ஆளுநர் அரசியல் சாசனத்தை அவமதித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அநேகமா இது 3வது தடவை நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றம் அவரை கண்டித்திருப்பது. இது ரொம்ப கடுமையான கண்டனம் எதிரொலிக்குது. கொஞ்சம் அதை சரி செய்ய நம்மளுடைய தொழில்நுட்ப அணி அதை சரி செஞ்சிருவாங்க. தொடர்ந்து நான் அந்த அவங்களுடைய அந்த கருத்துக்கள் அது கிட்டத்தட்ட தீர்ப்பு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு நாள் அவகாசம் நீங்க அவர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும், இல்லை என்றால் நாங்களே உத்தரவு போட வேண்டியிருக்கோம். அது எத்தகைய உத்தரவு என்று இப்ப சொல்ல மாட்டோம். ஆக இது ஒரு வகையான உத்தரவு தானே. ஒரு நாளைக்குள்ள நீங்க அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் ஆணை, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை இது. ஆக இப்படி ஆணை எடுக்கிற அளவுக்கு மோசமாக ஒவ்வொரு ஆளுநர் நடந்திருக்கிறார். என்னுடைய நினைவுக்கு எட்டிய வரை இப்படி தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஆளுநரும் இப்படி உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போய் இப்படி வாங்கி கட்டி கொண்டதாக எனக்கு நினைவில் இல்லை. தொடர்ந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் தெரியாம செய்வது மாதிரி எனக்கு படல. இல்ல, தொடர்ந்து இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் குட்டு வைக்குதுன்னு சொல்றீங்க. ஆனாலும் ஆளுநர் தொடர்ந்து அந்த செயலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது அவருக்கு உணராதா? இருந்தாலும் ஏன் அவர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அப்ப அவர் சரியா செயல்படுகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்ல, அங்க உள்துறை, ஒன்றியத்தினுடைய உள்துறை சொல்லுகிறது. நான் இன்னும் படிச்சு சொல்றேன், உள்துறை அமைச்சருடைய உத்தரவுக்கு அவர் கீழ்ப்படுகிறாரு. அரசியல் சாசனத்தின் படி அவர் நடக்கல. மாறாக அங்க கேட்கிறாரு, இப்ப இவர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைங்கன்னு சொல்லி தன்னுடைய பரிந்துரையை முதலமைச்சர் அனுப்புறாரு. இவர் பதில் சொல்லாம டெல்லிக்கு போயிட்டாரு. டெல்லிக்கு போயிட்டு அங்க இருந்தோ அல்லது வந்தோ எனக்கு சரியா தெரியல. அப்புறம் ஒரு கடிதம் போடுறாரு, நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்னு. அதுல உச்ச நீதிமன்றம் ஒரு வாக்கியம் சொல்லுது, இட் இஸ் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என சொல்லி இருக்காரு. எப்படி இவங்க கேக்குறாங்க, ஏயா அவர் குற்றவாளி தண்டனை என்பதை நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம், நிறுத்தி வச்சாலே அவருக்கு எல்லா உரிமையும் வந்துருது, அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆயிட்டாரு. எம்எல்ஏ ஆனாலே முதலமைச்சர் சொன்னா மந்திரி பதவியை கொடுத்தானே ஆகணும். அதை மறுப்பதற்கு எந்த அரசியல் சாசன விதி சொல்லுது? நாங்க இடைக்கால தடை விதிச்ச பிறகும் நீங்க பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் இருப்பது, அதற்கு ஒரு நியாயம் என்னடான்னா, பதவி பிரமாணம் செஞ்சு வச்சா அது அரசியல் சாசன முறைமைக்கு எதிராக இருக்கும்னு எப்படி ஒரு ஆளுநர் சொல்ல முடியுதுன்னு கேக்குறாங்க உச்ச நீதிமன்றம். இதுக்கு மேல ஒரு அவமானம் வேணுங்களா? ஆளுநர் பதவியை அவமதித்து விட்டார், அதுக்கு ஒரு அசிங்கத்தை கொண்டாந்துட்டாரு. அதனாலதான் எங்க கட்சியுடைய மாநில செயலாளர் இப்பொழுது அறிக்கை விட்டுருக்காரு, உடனடியாக இவர் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற, அடுத்து உடனடியாக அதை செஞ்சுட்டு ராஜினாமா பண்ணணும். இல்ல கொஞ்சமாவது ஒரு அது என்ன செய்ய, அதாவது ஆளுநர் பதவியா இருக்கிறதுனால நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த. அவருக்கு ஒரு தார்மீகம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பலர் முன்வைக்கிறாங்க. இதற்கு முன்பா செந்தில் பாலாஜி விஷயமாகட்டும், அவர் குற்றவாளின்னு அவர் நிரூபிக்கப்படலை, அவர் கைது செய்து விசாரணையில தான் இருக்கிறாரு, ஆனாலும் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறது எந்த வகையில சரி அப்படின்னு கேட்கும்போது தார்மீகத்தை பலர் அடிக்கோடிட்டு காமிச்சாங்கல்ல, அந்த வகையில இதை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? எங்க இதுல என்னங்க தார்மீகம்? இவர் அரசியல் கட்சி தலைவரா? அரசியல் கட்சி தலைவர்கள் தான் சொல்லுவாங்க, குறிப்பா எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க தப்பு பண்ணிட்டா தார்மீக அடிப்படையில் நீங்கள் பதவி விலக வேண்டும், இந்த வார்த்தைகளும் வாக்கியங்களும் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன் நான். அது அவங்களுடைய உரிமை. ஆனால் ஆளுநர் தார்மீக நெறிப்படியெல்லாம் பார்க்க முடியாதுங்க. செயல்னு வரும் பொழுது அரசியல் சாசன நெறிப்படிதான். ஒரு முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம் ஒருத்தரை அமைச்சராக பரிந்துரைக்க அல்லது அவரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்க, அல்லது இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு அந்த அமைச்சரே ராஜினாமா செய்ய, இதுதானே. ஆனா அவர் என்ன பண்ணாரு? செந்தில் பாலாஜி விஷயத்தை சொல்றீங்க, ஐயா அவர் அமைச்சர் இல்லைன்னாரு, கடைசி அவரே வாபஸ் வாங்கினாரு. இப்ப அவர் கடைசி அவர் ராஜினாமா பண்ண போய் தான் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆளுநர் அவரை டிஸ்மிஸ் பண்ண முடியலன்னா அந்த அதிகாரம் கிடையாது. முதலமைச்சருடைய பரிந்துரை இல்லாம அரசியல் சாசனம் தெளிவா சொல்லுது. அரசியல் சாசன வார்த்தைகளை சொன்னா கூட சில நண்பர்கள் மறுக்கக்கூடும். உச்ச நீதிமன்றம் அவர்தானே சொல்லி இருக்கு. இப்ப இந்த விஷயத்திலையும் பாருங்க,
உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுது, நாங்கள் இடைக்கால தடை விதிக்கப்பட்டாலே அவருக்கு அந்த தண்டனை, அந்த குற்றத்திலிருந்து அவர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது அவர் சுதந்திரவான், அவர் ஒரு எம்எல்ஏ, மீண்டும் எம்எல்ஏ பதவி எப்படி கொடுத்தீங்க? ஆகவே அவர் அமைச்சரா இருக்கணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் அவர் கடுமையாக ஒன்றிய அட்டர்னி ஜெனரலை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய ஆளுநர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இப்படி எல்லாம் கேட்க வைக்கலாமாங்க? இது எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம். ஆனாலும் அவரு இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இப்படி எல்லாம் உச்ச நீதிமன்றம் சொல்ல கூட இவங்க பேசியிருப்பாங்க. ஆனாலும் ஐயா செஞ்சு பாப்பியா, கதை விட்டு எரிஞ்சு பாக்குறது, வெள்ளட்டும் கனி இல்லாட்டி போட்டோம், அதுல ஒரு பக்கம் இழுத்தடிப்பான். ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு அசிங்கத்தை ஆளுநருக்கும் கூட சொல்ல மாட்டேன், ஒன்றிய அரசுக்கு, உள்துறை இலாக்காவுக்கு, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கொண்டு வருது. அதை பத்தி கூட கவலைப்படல. இன்னும் சொல்ல போனா பிரதமருக்கே இது அவமானம் இல்லையா? அவர் தேர்ந்தெடுப்பவர் தானே. இன்னும் சொல்ல போனா குடியரசுத் தலைவருக்கே சிக்கல். நீங்க சட்டப்படி பார்த்தா அவர் தானே நியமிச்சிருக்காரு இவர் ஆளுநரா. இந்த ஆளுநர் அங்க திட்டு வாங்கிட்டு இருக்காரு உச்ச நீதிமன்றத்துல போய். அப்ப குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சரும் குறிப்பா இந்த 3 பேருக்கு எவ்வளவு சிக்கல். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இருக்காங்களே, எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படி என்றால் அரசியல் சாசனத்தை மதிக்க மாட்டோம், உச்ச நீதிமன்றத்தை மதிக்க மாட்டோம், முடிஞ்ச அளவு இடையூறு செய்வோம் பாஜக அல்லாத மாநில அரசுகளை. வாதங்கள்ல அந்த 2 நண்பர்கள் வச்ச மிக முக்கியமான விஷயம், ஐயா இப்படி பொன்முடி மீதான தீர்ப்பை நிறுத்தித்தானே வச்சிருக்காங்க, சஸ்பெண்ட் தானே பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்ப அவருக்கு அமைச்சரா பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல, ஒரு தார்மீக எண்ணத்துல செஞ்சிருப்பாரியா. அவருக்கு உள்நோக்கம்லாம் கிடையாதுயா, உள்நோக்கம்லாம் கற்பிக்க கூடாதியா RN ரவி அவர்களுக்கு. அப்படிங்கிற மாதிரி 2 பேர் ரொம்ப பதமா பேசினாங்க. நான் இப்ப கேக்குறேன், நான் கேட்கறது இருக்கட்டும், உச்ச நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லி இருக்கு இவங்க 2 பேருக்கும். என்ன தெரியுமா, ஐயா நாங்க ஸ்டே பண்ணாலே இந்த கணத்திலிருந்து நாங்க இறுதி தீர்ப்பு தருகிற வரை அவர் குற்றவாளி அல்ல, அவருக்கு தண்டனை கிடையாது, குற்றவாளி என சொல்லப்பட்ட தீர்ப்பே நிறுத்தி வைக்கப்படுது. அப்படி என்றால் அவர் சுதந்திர மனிதனாகிறாரு, அவருக்கு அடிப்படை உரிமை வந்திருது. எம்எல்ஏ எப்படி ஆனாரு? அதையே கவர்னர் கேட்கல. எம்எல்ஏ ஆயிட்டாரு, முதலமைச்சர் பரிந்துரைக்கிறாரு. இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய கடமை. இப்ப நான் கேட்கிறேன், ஐயா இறுதி தீர்ப்பு வருது, ஒரு வாதத்துக்கு சொல்றேன், பொன்முடி குற்றவாளின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லு, அப்ப அவர் பதவி போகுது. அது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மேலான தண்டனை கிடைச்சா அது வரைக்கும் அவருடைய உரிமையை தட்டி பறிக்க யார் இந்த RN ரவி? சரி, அது வரைக்கும் ஏன் பொறுத்திருக்க முடியாதான்னு திருப்பி எதிர்கேள்வி கேட்க முடியாதா? சில மாதங்கள் ஏன் பொறுக்க முடியாதா? ஏங்க பொறுத்திருக்கணும்? என்னங்க கூத்தா இருக்கு? ஏங்க பொறுத்திருக்கணும்? இறுதி தீர்ப்பு எப்ப வரும்னு தம்பி தமிழார சொன்னா மணிகண்டன சொல்ல தயாரா? என்னங்க வாதம் இதெல்லாம்? என்னங்க வாதம்? நான் கேட்கிற 1 நாளா 2 நாளா உரிமைங்க அப்படின்னா அந்த ஸ்டே பண்ணதுடைய அர்த்தம் என்னங்க? எவ்வளவு அபத்தமான வாதம் இது! வெறும் ஸ்டே தான் அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு நியாயமா பேசுங்க. கடைசி அப்புறம் மொத்தமா இருந்தாலும் அவர் இதை தவிர்த்திருக்கலாம். இதை செய்தது தப்பு, குற்றம், அரசியல் சாசன விரோதம். லெட்டர் எழுதினது பழைய கதையெல்லாம் நண்பர் மணிகண்டன் சொன்னாரு. யாராவது எனக்கு தெரியல, அவருக்கு நினைவு இருந்தா சொல்லட்டும். இப்படி முதலமைச்சர் பரிந்துரையின் அடிப்படையில் இவருக்கு நான் அமைச்சர் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கடிதம் எழுதினார கையெழுத்து போட்டு. அப்படி கடிதம் எழுதினது எவ்வளவு அபத்தம் என்று உச்ச நீதிமன்றம் அதை விமர்சனம் பண்ணியிருக்கா? பல சில இதெல்லாம் நடந்துச்சு. நாங்கெல்லாம் அதை எடுத்துதான் போராடினவங்க. இது அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல். ஆனா இன்றைக்கு நடந்திருப்பது படு கேவலம், பச்சையான மீறல், அரசியல் சாசனம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தம்பி தமிழரசன், நம்ம பொன்ராஜ் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார். இப்ப என்ன சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம்? நாளை வரை அவகாசம் தருகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். நான் கேட்கிறேன், தர்மம் பற்றியும் தார்மீக உரிமை பற்றியும் பேசுகிற இந்த ஆளுநர், நான் எடுத்த முடிவு சரிதான், உச்ச நீதிமன்றம் அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்க சொல்லுது, நாளைக்குள்ள நான் மாட்டேன் என்று ராஜினாமா பண்ணணும். இவ்வளவு தூரம் தார்மீகத்தை பத்தி பேச தயாரா? செய்வாரா? இல்ல ஒண்ணும் இல்ல நண்பர் பாக்கி கலைஞர் எப்படி நடந்து கொண்டார், அப்புறம் அங்க டெல்லியில எப்படி நடந்துச்சு, அப்படி எல்லாம் ஆட்சியாளர்களை பத்தி பேசினார். ஆனால் இப்பொழுது விவாத பொருள் ஆளுநர் பற்றியது.
ஆளுநருக்கு என்ன உரிமை இருக்கிறது முதலமைச்சருடைய பரிந்துரையை நிராகரிக்க? உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை சொன்ன பிறகு அது இடைக்கால தீர்ப்பா இருக்கலாம், தீர்ப்பு தான். ஆனால் அந்த ஆளுநருடைய இந்த அரசியல் சாசன மீறலை கண்டிக்க கூட நம்முடைய பத்திரிகையாளர் பாக்கிக்கு வன்மையாக கண்டிக்க கூட மனசில்லை என்பதை நினைக்கும் போதுதான் வேதனையாக.